எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாச்சு பார்த்து. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்ப ரிஷபத்தின் குரு பயிற்சிய பத்தி நம்ம கொஞ்சம் பேச போறோம். மேஷம் பார்த்தா இப்ப ரிஷபம். ரிஷபத்திலிருந்து 3வது வீட்டுக்கு போம்போது, இந்த குரு பயிற்சி வந்து அதிசாரம். அதிசாரம் என்பது ஒரு ஸ்பெஷலான ஒரு பயிற்சி இது. எப்பவுமே குரு வந்து 1 வருஷம். இது வந்து 5 மாசத்துல வந்து கண்டென்ஸ் பண்ணி நடக்க போறது. ஸோ பேசிக்கலி 5 வருஷம் நடக்க போற விஷயம் 5 மாசத்துல நடக்க போகுது இது. இந்த வாய்ப்ப நழுவ விட்டுறாதீங்க. அதாவது எப்பன்னா, ஜூன் 2, 2026லேருந்து அக்டோபர் 31, 2026 வரும் 5 மாதம் தான் இந்த குரு பயிற்சி. இட்ஸ் கோயிங் டு பி எ வெரி பவர்ஃபுல், இம்பேக்ட்ஃபுல் குரு பயிற்சி. ஸோ ரிஷபத்திலேருந்து 3வது வீட்டுக்கு போகுது. நான் 3வது வீடு நான் கொஞ்சம் சொல்கிறேன். இதில் நிறைய விஷயம் இருக்குது பேசுறதுக்கு. பட் பிஃபோர் தட் இது வந்து பொது பலன். ஓகே. ஆஃப்கோர்ஸ் உங்களோட ஜாதக கட்டத்தில் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அதனால இது வந்து பொது பலன், பொது பலன், பொது பலன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட டிலேயான விஷயங்கள். வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளா கிடைக்கல. திடீர்னு அது வேலை வரும். சம் டிலே. ஏதோ ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் ட்ரை பண்ணுறீங்க. ரொம்ப நாளா, ரொம்ப வருஷமா, ரொம்ப மாசமா தெரியல. ட்ரை பண்ணியிருக்கீங்க. அது வந்து இப்ப நகர போகுது. ஸோ தட்ஸ் அ வெரி குட் நியூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு உறவு, ஒரு சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செப்பரேஷன், இன்னும் ஆளுக்கு ஆளுக்கு பேசிக்காம இருப்பாங்க. பட் தே வாண்ட் டு கெட் டுகெதர். அவங்களுக்கு மறுபடியும் பழையபடி இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க, அதெல்லாம் வந்து மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். சில பேருக்கு வந்து ஒரு விஷயம் ரொம்ப நாள் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது. ஆனால் சப்போர்ட் கிடையாது. சொல்லி 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 அப்படியே இருக்குது. ரொம்ப தேங்கி போயிருக்குன்னா, திடீர்னு உங்களுக்கு அது வந்து வில் ஸ்டார்ட் டு ஃப்ளோ. எவ்ரிதிங் டிலே ஆன விஷயங்கள் ஃப்ளோ ஆகும். 2வது வந்து இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்களோ, பிஸ்னஸ் செய்கிறீங்களோ, டசன்ட் மேட்டர். ரைட்? இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்? இப்போ ஒரு வேலை எடுத்து நீங்கள் நிறைய ஓடா தேறீங்க வச்சுங்க. ஆனால் உங்கள் பாஸஸ்க்குலாம் தெரியலன்னா என்ன பிரயோஜனம்? ஸோ யுவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்டார்ட் டு க்ரோ. பிஸ்னஸ்லையும் அப்படி தான். நல்ல ப்ராடக்ட், நல்ல சர்வீஸ், பட் நோபடி நோஸ் யூனா. ரைட்டா? ஸோ இப்போ இந்த காலகட்டம் 5 மாதத்தில் வந்து கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு நல்லா வரும். ஓகே. 3வது வந்து உங்களோட மன உறுதி. ஓகே. சில பேருக்கு வந்து எல்லா விஷயம் தெரியும், எல்லாம் செய்யணும், எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் ஒரு ஒரு அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லாத நிலையில் இருப்பாங்க. அந்த அந்த தைரியம் இல்லை, அந்த மன உறுதி இல்லை, அந்த துணிவு இல்லை, துணிச்சல்லாம் இல்லை. ஐயோ! எங்கடா நான் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் ஆரம்பிச்சேன்னா தோல்வி அடைஞ்சிருவேனோ, இல்லை மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ, இல்லை இதுக்கப்புறம் எனக்கு மறுபடியும் அந்த சக்தி வருமோன்னு அது செய்கிறதுக்குன்னு ஒரு முயற்சியை அப்படியே வச்சு அது உங்க பயத்தினால அது பண்ணல. ஆனா உங்களுக்கு தெரியும், அந்த விஷயம் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரும்னு தெரியும். ஆனா நீங்க செய்ய மாட்டீங்க தானே? அதுதான் அந்த கரேஜ். அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மன உறுதிய குடுக்க போகுது. ஏன்னா 3வது வீடு இல்லையா? ரைட்டா? அடுத்தது வந்து பணம். ஓகே, திஸ் இஸ் த குட் ஒன். பணம் என்று எடுத்தீங்கன்னா, நல்ல அதாவது பிசினஸ்ல வந்து நல்ல உயர்வு வரும். பணம் என்று ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க? சைட் ஹஸ்ல் சொல்லுவாங்க. சைட்ல ஏதாவது உங்களுக்கு புது புது வாய்ப்பு வரும். திடீர்னு யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, "இங்க பாரு இது ட்ரை பண்ணு. இது நல்ல ஒரு காசு நான் பார்க்குறேன். வை டோன்ட் யூ ஜாயின்?" அந்த மாதிரிலாம் வரும். சில பேருக்கு வந்து அவங்களோட வேலை இடத்துல ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்டது. ஏதோ ஒண்ணு. பணம் என்ற உயர்வு அ அ ரிஷபத்துக்கு வரப்போகுது. விச் இஸ் வெரி குட். அம் வாட் எல்ஸ்? வெல், ஆல்சோ அபவுட் யுவர் மென்டல். லெட்ஸ் சே இப்போ உங்களுக்கு எப்பயுமே நடந்து போன விஷயங்கள பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறது. நடந்து போன விஷயங்கள் பாடங்கள் இல்லையா? ஓகே. பட் பாடங்கள விட்டுட்டு மத்ததெல்லாம் யோசிக்கிறது. அண்ட் ஆல்சோ நடக்க போகாத விஷயங்கள். இனிமே நடக்க ஃப்யூச்சர் வர விஷயங்கள். ரைட்? இன்னும் வரவே இல்ல அந்த விஷயம். அத போட்டு குழப்பிக்கிறது. ரைட்? தி அன்சர்டனிட்டி ஆஃப் லைஃப். இதெல்லாம் வந்து இருக்குது. சில பேருக்கு தனிமை இருக்கு ஒரு பிரச்சனை. சில பேர் பார்த்தீங்கன்னா ரூம்ல பூட்டிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் காடியில ஒண்டியா நைட்ல எங்கேயாவது தனியா போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆசை வரும். தீஸ் ஆல் மென்டல் ஹெவினஸ்ன்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. ஓகே. அதெல்லாம் இருந்துச்சுன்னா, இந்த 5 மாசத்துல ஜூன்லேருந்து அக்டோபர் 31 வரைக்கும் உங்களுக்கு வந்து யூ வில் சீ எ கிரேட் சேஞ்ச். யூ வில் சீ எ கிரேட் சேஞ்ச். இந்த 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 மென்டல் ஹெவினஸும் போயிரும். ஸோ கைஸ் இதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது பேசுறதுக்கு. ஆஃப்கோர்ஸ் உங்களோட ஜாதக கட்டம் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது பாருங்கள். ஸோ இந்த வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க. அப்படி உங்களோட ஜாதக கட்டத்தை நான் செக் பண்ண சொல்கிறேன். வெறும் 234 ரிங்கெட் தான். இது செஞ்சு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு தேதிக்கு வந்து 6 நாள் எடுக்கும். 6 டேஸ் இருக்கும். வீக்கெண்ட் சேர்க்கக்கூடாது. 6 டேஸ் இருக்கும். அண்ட் அதில் வந்து அட்லீஸ்ட் about 30-35 மினிட்ஸ் இட்ஸ் a வெரி இன்டெப்த் டீட்டெயில்டான ரிப்போர்ட்டு. ஓகே. ஆங்கிலத்திலையோ தமிழ்லையோ உங்களோட விருப்பம். ஆடியோ தாங்க. ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பேன். அண்ட் அதுக்கு தகுந்தப்பட்ட பரிகார முறைகள் இருக்கும். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் அண்ட் I'll see you in the next one. வணக்கம்.